விஜய் அவர்கள் வந்து அறிக்கை மூலியமாகவும் ட்விட்டர் பதிவு மூலியமாகவும் தான் பேசிட்டு இருக்காரு. எப்போ செய்தியாளர்கள் முன்னாடி கேமரா முன்னாடி எனக்கு புரியவே இல்லைங்க. எதுக்கு செய்தியாளர் மீட் பண்ணும்? எதுக்கு மீட் பண்ண சொல்லுங்க. எனக்கு தேவையில்லைங்க, தேவையே இல்லை. நான் சொல்றேன் தேவையில்லை. என்ன கடிதம் நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. கேட்க வேண்டிய கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க. சும்மா இந்தாலே போய் நோட்டின்னு இருக்கீங்க எல்லாரும். அவர் வந்து பேசிட்டா தீர்த்துருப்பீங்க நீங்க. சரிங்க, நாளைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாருங்க. இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பீங்களா? உங்களால முடியுமா? முடியாதுல்ல. அப்ப பிரச்சனை தீர்க்கறதுல யார் இருக்காங்க? கவர்னர் இருக்காருல்ல. அப்ப கவர்னர் தாங்க பார்க்க போவாரு. அவரு உங்களால தீர்க்க முடியும், உங்ககிட்ட வருவாரு. உங்களால முடியாது, நீங்க வெறும் கேட்டு கொண்டு போய் இந்த எப்படி அவர் இன்ஃபர்மேஷன் போகும்? இதையே கேள்வியா வைக்காதீங்க. பிரச்சனை என்னன்னு பாருங்க. எங்களுக்கு இப்படிதாங்க பிடிச்சிருக்கு. என்ன பிரதர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? திருப்பி அதையே பேசாதீங்க. ஒருத்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு, ஒரு தெளிவை கொண்டு வர தயவுசெய்து ஆதரிங்க. சும்மா அதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன இது ஏன் பண்ணல குத்தம் சொல்லிட்டே இருக்காதீங்க. கவர்னரால் தீர்க்க முடியும் நம்புறாரு, கொண்டு போய் கொடுத்துருக்காரு. உங்க பத்திரிகையாளர் நாளைக்கு உங்களை நான் சந்திக்க வைக்கிறேன். நீங்க இந்த கேள்வி அவரை கேட்கறீங்க, அவர் பதில் சொல்ல நீங்க பிரச்சனை தீர்த்துருவீங்களா? 6 மாசமா அந்த குழந்தைய வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க ஐநாவரத்துல. இதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம். தூக்குல போடணும், கேட்காம போட்டுடணும். நியாயமா ஜனநாயக முறைப்படி புடலங்கா முறைப்படி ஏதாவது ஒன்று ஏற்றி வச்சுப்பீங்க. பக்கத்து ஸ்டேட்ல சுட்டான் சார் 4 பேரை ஒரு டாக்டர் மேல கை வச்சதுக்கு. தெரியும்ல, இங்க யாரை வந்து காப்பாத்துறீங்க? இவன் அவனை காப்பாத்தான், இவன் காப்பாத்தான் சொல்லிக்கும் போது 2 பேர் திட்டு, இவன் திருடா அவன் திருடா மாத்தி சொல்லி ஏமாத்திட்டு மக்களை ஏமாத்தி வாங்கினீங்க. இது நம்பிக்கை இல்ல, மோசடி, நம்பிக்கை துரோகம் 2 பேருமே செய்யுது. அதனாலதான் இந்த 2த்தையும் தூக்கி போட்டு புதுசாக வாங்க நாங்களும் கெஞ்சிட்டு கிடக்கும். இவரு டிப்பிக்கலா அதே மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ரோட்ல நின்னுந்தாரு வச்சுக்கீங்களேன். கேவலமா பாத்துருப்பேன் நான். என்னடா அண்ணா இப்படி பண்ணி அசிங்கப்படுத்துறாருன்னு. இப்படி எல்லாம் பண்ணாதனால தான் சவுக்கடி அடிச்சுக்கிட்டாருல ஒருத்தர். இதுக்காக இன்னும் சொல்ல போனா அவர் நினைச்சிருந்தாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் அமித்ஷாவையும் பார்த்துட்டு மோடியை பார்த்துட்டு இதுக்கு சட்டத்தை மாத்த சொல்லி கேட்டுருக்கணும். யாருமே வேணாம் சொல்ல மாட்டாங்க. யாருமே இதுக்கு வேணாம் சொல்ல மாட்டாங்க. 18 வயசு 15 வயசு குழந்தைக்கு கீழே இருக்கிற பாலியல் கொன்வென்ஷன் ஒரு தூக்குல போடுன்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்கன்னா, சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஒருத்தர் கூட இதுக்கு அகைன்ஸ்ட் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வரவேற்பாங்க. எழுதி தரேன், கொண்டு வர வேண்டியதானே. சவுக்குல போய் அடிச்சுக்கிறீங்க, போய் அங்க நில்லுங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர். என்ன விஜய் அவர்கள் ஆளுநர் சந்திப்பில் செய்தியாளர்களை சந்திக்காம போனது வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கதா சொல்றாங்க. அதற்கு என்ன காரணம்? என்ன ஏமாற்றம்? செய்தியாளர்களை சந்திக்காமல் போனது. நார்மலாக மீட் பண்ணிட்டு உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து வெளியில வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுப்பாங்க. அது கொடுக்கவே இல்லை. அதான் அறிக்கையாக கொடுத்துட்டாங்களே. அறிக்கையாக கொடுத்ததும் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அங்கே என்ன சொன்னால் அதை செய்கிறாரு. அதை வந்து நாங்கள் கொடுத்தேன்னு சொல்றது பதில் அறிக்கையாக கொடுத்துட்டு போறாரு. எல்லாமே செஞ்சு காட்டுறாரு. சொல்றதை விட சொல் வீரன் இல்லை செயல் வீரன் ப்ரூவ் பண்றாரு. அப்படிதான் நீங்க பார்க்கல. இல்லை சொன்னால் மட்டும் போதுமா? வந்து சொல்லலையே. இல்லை வந்து இப்போ நீங்க தான் கேட்குறீங்க சொல்லால் மட்டும் போதுமா செயல் வேணுமான்னு. செயல் செஞ்சுட்டாரு, சொல் வீரல் இல்லை நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. மீட்டிங்ல வந்து வெறும்னா வாயில சொல்லாம செயலில் காமிச்சிட்டாரு. என் செயலை பாருங்க, என் செயல் உங்களிடம் பேசப்படும், உங்களால் சொல்லப்படும்ன்றதான் சொல்லாமல் சொல்றாரு. ஏன் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கறதுல தேவையில்லை. அதை ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் 1008 கேள்விகள் கேட்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நேற்று முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன், விஜயகாந்தோட 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, குரு பூஜை நினைவஞ்சலி. ஓகே சரிங்களா? அந்த நினைவஞ்சலியில் அவரை பற்றின கேள்விகள், அவருக்கான மரியாதை செலுத்த சில தலைவர்கள் வராங்கன்னா அதை மட்டும் தானே கேட்கணும். சம்பந்தம் என்னெல்லாமெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அதில் ஒரு தலைவர் இந்த இடத்துல அது கேட்கறதுக்கான கேள்வி இல்லைங்க. வேற ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்கன்னு ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டு அவர் அது ஒரு கேள்வி சொல்லிட்டு 2வது கேள்வி கேட்கும்போது அப்படி சொல்லிட்டு வெளில போகிற அளவுக்கு இருக்கு இல்லையா? அதனால் அவர் யோசிச்சுருந்துருக்கலாம், இங்கே தேவையில்லை, நான் வேலையை செஞ்சுட்டேன், என்ன பண்ணேன்ற அறிக்கையை கொடுத்துட்டேன். அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தெரிய போகுது. அதை நீங்கள் கேட்டு திருப்பி அதை நான் சொல்லி அதை ரிப்பீட் பண்ண வேணாம், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறேன். ஓகே, பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை எல்லாரும் செய்தியாளர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறப்போ அவங்கள்ட்ட வந்து பேசுறதுல என்ன இருக்கு சார்? ரொம்ப சிம்பிள் பிரதர். செய்தியாளர் சந்திப்பில் என்ன இன்ஃபர்மேஷன் தானே சொல்லணும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துச்சா வரலையா? ஏங்க என்ன நடக்குதுன்னே தெரிலங்க எங்களுக்கு. அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, பப்ளிக் வந்துட்டாரு, நாங்கள் ஒரு ஊடகம் நடத்துகிறோம், எங்களுக்கு சொல்லணும், நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது வேணுமா வேணாம்னு முடிவு பண்ணுறது அவர் தான். ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். இருந்தாலும் ஊடக நம்பிக்கை எடுத்து வரேன்னா எங்களுக்கு பண்ணுமா வேணாமா அப்படின்னு கேட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது. முடிச்சாரு, வெளியில் வந்தார், அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவரும் கொடுத்துட்டாரு, பொதுச்செயலாளரும் கொடுத்துட்டாங்க, இதான் செஞ்சோன்ட்டுன்னு. அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவ்வளோதானே. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கை கிடச்சிருச்சு, என்ன பண்ண போகிறாங்க என்ன ஏதுன்றது கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவை? முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் எதுக்கு திருப்பி சந்திக்கணும்? திருப்பி பேசணும். உங்களுக்கும் டைம் வேஸ்ட், அவருக்கும் டைம் வேஸ்ட்னு நினைச்சிருக்கலாம். ஆக்கப்பூர்வமான சிந்தனையோட செயல்படுறவளையாவது விடுங்களேன் கொஞ்சம். ஓகே, இதை பாருங்களேன்.
சரி, ஆளுநர் ரவியை சந்தித்து விட்டு விடுறது. சரி, ஏன் இப்படி எலைட் அரசியல் பண்றீங்க? அவர் 1000 சொல்லுவார், நான் இதுதான் கரெக்டான அரசியல் நான் சொல்லுவேன். அவங்க செய்கிறது வந்து நான் சொல்லுவேன். அப்போ வந்து அண்ணா சரி நம்ம எதுவும் விமர்சனம் பண்ணக்கூடாது திரும்ப அண்ணன்றதுக்காக நம்ம இல்ல வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவரை எலைட்டர் அவங்கள பொறுத்து எலைட்னா வச்சுக்க சொல்லுங்க. நான் தெளிவான அரசியல் சொல்லுவேன். அவர் நினச்சிருந்தானே நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்களும் செய்கிறோம்ட்டு இன்னொரு கட்சி இப்போ செய்து இல்லையா, எதிர்கட்சி அந்த மாதிரி செஞ்சுட்டு போக எவ்வளோ நேரம் ஆகும்? செஞ்சு என்ன தீர்வு கிடச்சிருச்சு? இப்போ நீங்கள் ஆளுநரை சந்திச்சதுனால என்ன தீர்வு கிடைக்க போகுது? இப்போ கேட்டிங்களே இது கேள்வி. ஏன்னு இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா, எதுக்கு ஆளுநர் அண்ணா யூனிவர்சிட்டி யார் வேந்தர் யார்? துணை வேந்தர் கேட்கணும். உதயநிதி அவர்கள் வந்து இருக்காங்க. சிண்டிகேட் அண்ணா யூனிவர்சிட்டியோட வேந்தர் யார்? சிண்டிகேட் ரிலேட்டபிளாக இருக்காங்க. கவர்னர் கையில் தானே வருது, அவர் தானே நியமிக்கிறாரு. அப்போ அவர் கண்ட்ரோல் அவர்கிட்ட தானே இருக்குது. அப்போ அவர் தான் அந்த இடத்துக்கு இருக்குன்ற போது கரெக்டாக அங்கே கொண்டு போய் கொடுக்குறாரு. நம்ம 1 பாயிண்ட் புரியுதா? 2 நாள் முன்னாடி போய் ஆளுநரே நேற்றுக்கு தான் போனாரா, முந்தானத்து போயிருக்காரு. ஆளுநரே போய் கலாய்வு பண்ணாரா கரெக்டாக? அப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்றது வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு ரினவுண்டு யூனிவர்சிட்டி, இந்தியாவிலேயே போற்றப்படக்கூடிய டாப் 5ல் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்ற போது இது தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாக பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிடுச்சு. ஒரு ப்ரைமான சிட்டியில் ஒரு சென்டரில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்குள்ளே, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி நடக்குதுன்ற போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற டாக் வந்து ஆல் ஓவர் இந்தியா நடந்திருக்கும் கடந்த இதனால். அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இதுக்கான வேந்தராக இருக்கக்கூடிய அவரை சந்தித்து மனு கொடுத்தால்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்காக அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. 2வது, இங்கே நீங்கள் இப்படியே சொன்னாலும் ஆளுங்கட்சியை சார்ந்து சில பேர் இருப்பதனால் சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு காட்டுறதுனா அந்த எஃப்ஐஆர் வந்ததுலேயே தெரிஞ்சிச்சு எப்படி ஆளுங்கட்சி இதை பூசி மழுப்புது அப்படின்றது அதுலேயே தெரியுது. இது நாங்கள் சொல்லலை, பிரதான அண்ணாமலை அவரே ஒரு எஸ்பியாக இருந்து இதுவானவர் போலீஸ்காரர் அவரே எடுத்து வைக்கிறார். ஏங்க இப்படி அங்கே இருக்கணும் கம்பேரிசன் கொடுக்குறாரு. ஒரு எஃப்ஐஆர்னா இப்படி இருக்கணும், ஆனால் இந்த எஃப்ஐஆர் இப்படி போட்டிருக்கேன், இதில் என்ன ஏதுன்னு கேட்குற அளவுக்கு நியாயமான கேள்விகள் அவர் கேட்டதுலையும். நான் அவர் வந்து ஆதரிக்கிறதுக்காக சொல்ல, தவறுனா தவறு சரினா சரி நம்ம சொல்கிறாள். அவர் கேட்ட கேள்வியும் கரெக்ட் இருக்குது. இதுக்கு எந்த பதிலும் அவங்கக்கிட்ட இல்லை. ஒன்று, இப்போ அவர்கிட்ட கொடுக்கும்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இப்போ இதை சொல்லி ஒரு எல்லாரும் ப்ரெஷர் போட்டோன்னு என்ன பண்ணுவாங்க, இது சிபிசிஐடி மாற்றப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாரு முதலமைச்சர். இதே எடப்பாடி அவர்கள் கேட்டாங்க சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணும்னு. உங்கள் கேள்வியை நான் முடிக்கலையே சார். சிபிசிஐடிக்கு நாங்கள் மாற்றுவோம்னு தனி சொல்லணும், சிபிஐக்கு அனுப்புவோம்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக சிபிசிஐடி ஆக்ட் இருக்குது, அதுவும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. இதில் ஒன்றும் எத்தனை கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுன்னு உங்களுக்கே தெரியும். எதுக்குமே தீர்வு இல்லைல்ல. அப்போ ஆப்வியஸ்லி இந்த கேஸில் ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. அந்த வாக்குமூலம் கொடுத்த பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலம் கொடுத்த சார் அப்படின்னு சொல்லுது. அவர் யார்கிட்டயோ பேசினாரு, அதில் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, அதாவது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி பேசியிருந்தார் யார்கிட்ட. என்கிட்டையும் வந்து நீங்கள் ஒரு சாரை மீட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, பார்க்கணும் நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அந்த பொண்ணு எடுத்து வச்சிருக்கு. எக்ஸாக்டாக தெரியல, பட் அந்த சாருன்ற வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்குன்றாங்க. ஆனால் ஒரு தரப்பில் இந்த காவல்துறை தரப்பில் என்ன சொன்னாங்க, அவரை வந்து யார்கிட்டையுமே பேசலை, ஏரோப்ளேன் மோடில் இருந்துச்சு அப்படின்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லிச்சு, எப்படி ரகுபதினு நினைக்கிறேன் அமைச்சர் என்ன சொன்னார், நாங்கள் ஃபோன் சிக்னலை வச்சு அவரை 2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சோம், இதுவே ஒரு சாதனை தான், இவர் நம்மளோட ஸ்டாலின் அரசு சாதனை தான் அப்படின்றாரு. ஏரோப்ளேன் மோடில் இருந்தால் செல்ஃபோன் டவர் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரில பிரதர். நீங்கள் டெக்கியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அந்தளவுக்கு டெக்கி கிடையாது, எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாதுன்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஷயம். அப்போ முரண்பாடாகவே ஒரு அமைச்சர், ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறதுக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி சைட்லேருந்து வரத்துக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ யாரோ அந்த பொண்ணு போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்ட பொண்ணு ஏன் போய் சொல்லணும்? இவர் மேலே கூட்டுறா தான் இவரை மட்டும் சொல்லணும். சார் நீங்கள் அதுவே தசை திருப்ப பார்க்குதா? யாராவது தம் மேலே இருக்கிற தான் விக்டிமாக இருக்கிறாங்க, தம் மேலே இருக்கிற யாருமே வந்து பாதிக்கப்பட்டவங்க தசை திருப்ப மாட்டாங்க. அதுவே ஒரு இது. அந்த பொண்ணு சார்னு சொல்லி யார்கிட்ட பேசிதுன்னு சொல்லுது. அப்போது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல சிசிடிவி கேமரா வேலை செய்யலை, லைட் இல்லை, எதுவுமே இல்லை. அதாவது சாதகமாக ஒரு குற்றம் செய்யக்கூடிய சாதக சூழ்நிலைகள் தான் அந்த யூனிவர்சிட்டியில் அந்த இடத்துல இருக்குன்ற போது அந்த ஞானசேகரன்றவர் வந்து ஏதோ நேத்திக்கு பார்த்துட்டு இன்னைக்கு தற்செயலாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் பண்ண மாதிரி இல்லை. அவர் ஒரு பிளான்டாக தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காருன்றதை மட்டும் காட்டுது. ஏன்னா இவங்க 2 பேரும் உட்காந்து இடத்துல பேசுகிறாங்கன்ற போது அந்த புதற்குள்ளே போய் இன்னும் வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவர் டைம் இருந்திருக்குன்னா அப்போ ஆல்ரெடி பார்த்தோன்னே இப்போ யாரும் புதரில் உட்காந்துருக்க மாட்டாங்க. அப்போ ஆல்ரெடி அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு யார் எங்கெங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு. அந்த மாதிரி வரும்போது பாதுகாப்பு ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்காரான்ற இத்தனை கேள்விகளுக்கும் பதில்கள் இல்லை, விசாரணையில் இருக்குன்றது. இதை இப்போ மூடி மறைக்கிறாங்களான்ற வரும்போது அப்போ நியாயமான நேர்மையான ஒரு விசாரணை வேணும்னா வழக்கு சிபிஐட்டு தான் போகணும். உங்களுக்கு பயம் இல்லைன்னா அனுப்பிச்சி விடுங்க, சரி எடுத்துங்க சார் பண்ணி காட்டுங்க,
இதே தான் நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் எப்படி இருந்தாலும் காவல்துறை ஒரு அறிக்கை இருக்கும்ல, அரசு தமிழ்நாடு அரசோட காவல் அறிக்கை இருக்கும்ல, சிபிஐக்கு கொடுங்க, அவங்க ஒரு அறிக்கை எடுக்கணும், ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதெல்லாம் தெரியறதுக்கு கொடுத்துட்டு போங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதற்காக இப்போது கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, கவர்னர் இதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவர் போன வாரம் கூட போயிட்டு இவர் பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரும் பார்த்து வந்திருக்காரு. அப்போ இந்த கவர்மெண்ட்டு டேரெக்டாக ஒரு கவர்னர் போய் அழுத்தம் கொடுக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்கள கேள்வி கேட்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை. அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நிர்பயா வழக்கு நடந்து நிர்பயா பெண்கள் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7,200 கோடி ரூபாய்க்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 317 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 296 கோடி தமிழக அரசு இந்த நிர்பயா ஃபண்டை வந்து யூஸ் பண்ணதாக கணக்கு காமிச்சிருக்கீங்க. 296 கோடிக்கு என்ன ஃபண்ட் யூஸ் பண்ணீங்க, எங்கெங்கே பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, இந்த ஃபண்ட் எதுக்கு யூஸ் பண்ணதையும் சொல்லிடுறேன். இது முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு திட்டம், வீடியோ கேமரா வைக்கிறது, லைட்ஸ் போடுறது, அப்புறம் வந்து இந்த சைரன் ஒலி எழுப்புறதுக்கான விஷயங்கள், அவங்க பெண்களுக்கு தேவையான டாய்லெட்ஸ் கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்கறது, இதற்காக தான் இந்த நிர்பயா திட்டத்துக்கு இந்த 7,000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 300 கோடி வாங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 317 கோடி. ஸோ 296 கோடி மைனஸ் 300 20 கோடி தான் டிஃப்ரென்ஸ். ஆல்மோஸ்ட் இங்கே யூஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணீங்க? ஏன் அப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா ஒர்க் ஆகல, லைட் இல்லை, இத்தனை கேள்விகள் வருது இல்லை? அப்போது இதுதான் விஜயனோட தெளிவான முடிவு. பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காரு. நானும் வழக்கமாக ஒரு அரசியல் கட்சி மாதிரி நின்றுக்கிட்டு கோஷத்தை போட்டு போகிற ஆள் இல்லை. இதற்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சொல்யூஷன் என்ன அப்படின்றத நேராக கொண்டு போய் கவர்னர் கொடுத்துருக்காரு. இப்போ கவர்னர் அங்கே போச்சுன்னா உள்துறை அமைச்சர் அங்கேருந்து கேள்வி கேட்கும். 296 கோடி கணக்கு நாங்களுமே போட போகிறோம். தமிழ்நாடு கட்சி ஒரு ஆர்டிஐ போட போகுது. 296 கோடி ரூபா நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க கணக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிர்பயா திட்டத்தை வாங்கின காட்டுங்கன்னு நாங்கள் ஆர்டிஐ போடுறோம். 20 நாள் பொறுங்க. 20 நாளில் நான் அந்த மொத்த டீட்டெயிலோட நான் பேசுகிறேன். எங்கெங்கே என்னென்ன கோல்மால் நடந்தது ஜனவரியில். இது பிரதர் நாங்கள் போடுறோம். ஆர்டிஐ போட்டால் ஒரு 20 நாள் குறைஞ்சபட்சம் ஆகும். மினிமம் ஒரு மாதம் வரைக்கும் ஆகலாம். 20 நாளுக்குள்ளே வரும்னு நம்புகிறேன். வந்துச்சுன்னா எங்கெங்கே இது செலவு பண்ணியிருக்காங்க, எங்கே கேமரா போட்டாங்க, கணக்கு காமிச்சாங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லைன்றதை நான் உங்களுக்கு வந்து ஆர்டிஐ மூலமாக ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்ல வரேன். இதில் என்ன ஊழல் நடந்திருக்குன்ற வரைக்கும் நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஊழல் நடந்திருக்கும், நடக்காமல் வாய்ப்பே இல்லை. அது எப்படி பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறீங்க? கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்னு ஒரு பழமொழி இருக்குது. இதெல்லாம் யாருக்கு பார்க்க போகிறாங்க? ஏங்க நீங்கள் கேமரா வச்சிங்களா வைக்கலையான்னு கூட அவனுக்கும் தெரியாதுங்க. கணக்கு லைட்டு போகணும் தானே. ஆக்சுவலி சில இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியே வச்சிரும், புரியுதுங்களா? மால் வச்சா மாலே வச்சுருவாங்க. ஒரு உதாரணத்துக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வைக்கிறேன், இதை புரிஞ்சுக்க. அப்போது இதெல்லாம் அவங்க வைக்கலைன்னா இது வைக்க வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வேலை. அதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்குது. 296 கோடி ரூபாய்க்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பான திட்டத்தை செஞ்சுருக்கீங்க? தமிழ்நாடு அரசை வெள்ளரிக்கை கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் ஆர்டிஐ போடுறோம், 2 கம்பாரிசன் கொடுப்போம். நீங்கள் கேட்கறதுக்கு நான் பதில் வைக்கிறேன். அப்போ தெரிஞ்சிடும்ல உண்மை. இப்போ இதெல்லாம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எம்சி விடுவாங்க, உள்துறை அமைச்சகத்துலேருந்து இவங்க பதில் கொடுக்கணும்ல. அப்போ அதை மொத்தத்தை எடுத்து வச்சு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்கல்ல. அப்போ எது உண்மை எது போய் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்ற விஷயம் வெளில தெரிய போகுது. ஏங்க ஒரு லைட்லேயே கொள்ளடிக்கிறவங்க அவங்க 60 வாட் லைட்டை போடுறோன்னா 40 வாட் லைட்டை போட்டு 140 ரூபா லைட்டை வந்து 280 ரூபா லைட்டுன்னு போட்டு அதிலே கொள்ளடிச்ச கூட்டம் தானே. நான் 2 அரசையும் தான் சொல்கிறேன். இந்த அரசு அந்த 2 திராவிட அரசையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் ஒன்றும் இப்போது இன்றைக்கி மாபெரும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி விவகாரம்னு நடந்துச்சு. 5 வருஷம் நான் வச்சுக்கோங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை இருந்துச்சு. ஒரு பல வாரங்கள், ஒரு மாதத்துக்கு மேலே ஓடி இருக்கும். அது வந்து எதிர்க்காத மகளிர் அணி இல்லை, என்ஜிஓஸ் இல்லை. ஏன் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியான திமுக டெய்லி ஒரு போராட்டம் பண்ணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை என்ன ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டோன்னு முதலமைச்சர் சூளுரைச்சார். 4 வருஷம் ஆச்சு. என்ன நடந்துச்சு? பேசவே இல்லை. இப்போ இவங்க பாலியல் வன்கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துருக்குறாங்க. யார் அந்த பெரிய மனிதர், அந்த அரசியல்வாதி அப்படின்ட்டு அவங்க எடுத்தாங்க. இப்போ யார் அந்த சார்னு இவங்க எடுக்கிறாங்க. 2 பேரும் போராடிட்டு தான் இருக்காங்க. 2 பேரும் இந்த மாதிரி இந்த கண்டன ஆர்வட்டம் தான் தெரியுறாங்க. சொல்யூஷன் என்ன? யார் கொண்டு வரீங்க? 2 பேரும் கொண்டு வரல. இந்த மாதிரி பல கேஸ் இருக்குது. ஐநாவரத்தில் எடுத்திங்கன்னா 13 வயசு அந்த குழந்தைக்கு நடந்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன கேஸ், என்ன இன்னும் அவங்கள பிடிச்சி உள்ளே வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். கேஸ் மட்டும் போயிருப்போதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போது கடைசி வரைக்கும் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பேசும்போது என்ன சொன்னீங்க? பொள்ளாச்சி விவகாரம், இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம்னு எடுப்பீங்க. நாளைக்கு ஒன்று நடக்கும்போது அந்த கேஸோட சேர்த்து அந்த பொள்ளாச்சி விவகாரம், அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம், அப்புறம் இந்த விவகாரம் அப்படி இது எடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஒன்று நடக்கும்போது அது ஒன்று சேர்த்துப்பீங்க. சும்மா ஆட் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு சேர்த்துக்கிற கூட்டமாக தான் இருக்கீங்களே தவிர தீர்வு காண்ற கூட்டமாகவே இல்லையே. அந்த தீர்வுக்கு அவர் போயிருக்காரு, சொல்யூஷன் கொடுப்பாருன்னு நம்புகிறோம். பார்ப்போம் கவர்னர் என்ன எடுக்கிறாருன்றதை பார்ப்போம். அதை வச்சு தெரிய போகுது நம்ம. பட் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. விஜய் அவர்கள் வந்து அறிக்கை மூலியமாகவும் ட்விட்டர் பதிவு மூலியமாகவும் தான் பேசிகிட்டு இருக்காரு. எப்போ செய்தியாளர்கள் முன்னாடி கேமரா முன்னாடி வந்து எனக்கு புரியவே இல்லைங்க. எதுக்குங்க செய்தியாளர் மீட் பண்ணோம்? எதுக்கு மீட் பண்ண சொல்லுங்கள். எனக்கு தேவையில்லைங்க, தேவையே இல்லை.
நான் சொல்றேன் தேவையில்ல. அப்ப நான் கடைசி இந்த அரசியல் வரைக்கும் தான் கடிதமா? ஏங்க இது என்ன கடைசி கடிதம்? வரைக்கும் என்ன கடிதம்? இன்னைக்கு என்ன காலையில பண்ணீங்க? எழுதின ஒரு கடிதமா? நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. கேட்க வேண்டிய கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க. சும்மா இந்தாலே போய் நொட்டின்னு இருக்கீங்க எல்லாரும். என்ன பண்ணும் சொல்லுங்க எனக்கு. அவர் வந்து பேசிட்டா தீர்த்துருப்பீங்க நீங்க. சரிங்க, நாளைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாருங்க. இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பீங்களா? உங்களால முடியுமா? முடியாதுல்ல. அப்ப பிரச்சனை தீர்க்கிற இடத்துல யார் இருக்காங்க? கவர்னர் இருக்காருல்ல. அப்ப கவர்னர் தாங்க பார்க்க போவாரு அவரு. உங்களால தீர்க்க முடியும், உங்ககிட்ட வருவாரு. உங்களால முடியாது, நீங்க வெறுமே கேட்டு கொண்டு போய் எப்படி அவர் இன்ஃபர்மேஷன் போகும்? இதையே கேள்வியா வைக்காதீங்க. பிரச்சனை என்னன்னு பாருங்க. எங்களுக்கு இப்படிதாங்க பிடிச்சிருக்கு, இளைஞர்கள் இப்படிதான் பிடிச்சிருக்கு. நாங்க யங்ஸ்டர்ஸ் இதை பாக்குறோம். we need solutions. அந்த சொல்யூஷன் நோக்கி அவர் பயணிக்கிறாரு. பிரச்சனையை கொண்டு வர உங்ககிட்ட என்ன சொல்லணும்? சொல்ல வேண்டிய சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? உங்களால பிரச்சனை தீர்க்க முடியும் சொல்லுங்க. நாளைக்கு பிரஸ் மீட் கொடுப்பாருங்க. நான் போய் கேட்கறேங்க அவர் வீட்டு வாசல் நின்று ஆனந்தனை பார்த்து கொடுக்க சொல்றேங்க. உங்க பத்திரிகையாளர் பிரச்சனையை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது இல்ல. தீர்க்கக்கூடிய இடத்துல யார் இருக்காரோ அவர்கிட்ட நோக்கி பயணிக்கிறாரு. அந்த சொல்யூஷன் தான் எங்களுக்கு தேவை. அதை நோக்கி பயணிக்கிறாருல, அதை பாக்குற டெய்லி எல்லா கட்சி அரசியல் தான் பாத்துட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை தீர்த்துட்டீங்க நீங்க? பிரச்சனை சும்மா எப்ப கேட்டாலும் பத்திரிகை சந்திக்கல, பத்திரிகை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்க? மக்கள்கிட்ட. அதெல்லாம் சேர்த்துட்டாரு அவரு, கொடுத்துட்டாருல உங்களுக்கு. இப்ப மக்கள்கிட்ட சேர்ந்துச்சுல, இப்ப நீங்க கேக்குறீங்களா என்ன கேள்வி? எப்படி கேக்குறீங்க? என்ன பிரதர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? திருப்பி அதையே பேசாதீங்க. ஒருத்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு, ஒரு தெளிவை கொண்டு வராரு, தயவுசெய்து ஆதரிங்க. சும்மா அதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன இது ஏன் பண்ணல குத்தம் சொல்லிட்டே இருக்காதீங்க. கவர்னரால தீர்க்க முடியும் நம்பராரு கொண்டு போய் கொடுத்துருக்காரு. உங்க பத்திரிகையாளர் நாளைக்கு உங்களை நான் சந்திக்க வைக்கிறேன். நீங்க இந்த கேள்வி அவரை கேட்கறீங்க, அவர் பதில் சொல்ல. நீங்க பிரச்சனை தீர்த்துருவீங்களா? உங்களால தீர்க்க முடியுமா? நீங்க ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் தானே, உங்களால தீர்க்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப யார் தீர்க்க முடியுமோ அவரை நோக்கி பயணிக்கிறாரு. அதை மட்டும் பாருங்க. இப்படி ஒரு விஷயத்தை எடுத்திருக்காருங்க, இந்த பயணித்து தீர்ப்பன் இப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. உங்களை தான் பார்த்து உங்களை தான் சொல்லணும் தேவையில்லை. அப்ப அது நடக்கவே நடக்காது. அது தேவையில்லை. அது நடக்குமா நடக்காத தேவையில்லை சார். அவ்வளவுதான் சார் நான் சொல்றேன் சார். தேவையில்லை சார். அது எனக்கு பிரச்சனையை தீக்கணும், அவ்வளவுதான். அதை நான் பாக்குறேன். அதை கொண்டு போய் அவர் சேர்த்திருக்காரு, அதை உங்ககிட்ட கொண்டு வந்துட்டாரு. இப்ப நீங்க கொண்டு போய் சேருங்க. பிரச்சனையை தீர்ப்பதற்காக கவர்னரை சந்தித்தார், இதை கொடுத்துருக்க. இப்ப நான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொன்னல, இதெல்லாம் கொண்டு போய் சேருங்க. இதெல்லாம் கொண்டு வர்றாரு அவரு அப்படின்னு சொல்லுங்க. உங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொன்னா மட்டும்தான் மக்களை கொண்டு போய் சேர்ப்போன்ற அவசியம் கிடையாது. இல்ல இதுவும் ஒரு ஃபார்மேட் தானே. தேவையில்லை சார். இந்த ஃபார்மேட்டை மாத்துங்க சார். தப்பு சார் இந்த ஃபார்மேட். நான் சொல்றேன் தப்பு. வேணாம். இல்ல இது ஒரு விஷயம் பண்ணவே மாட்டாரு சார். நான் என்னோட கேள்வி நான் என்ன சொல்றேன், இதுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்றேன். அவர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன் பிரஸ் மீட் பார்க்கல? இப்போ வந்து கை அசைச்சு தானே போனாரு. ஏன் அதுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வானா எங்களுக்கு கொடுத்து ஒன்னும் ஆக போகுது இல்ல. டெய்லி எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கொடுக்குறாங்க. 10 பைசா பிரயோஜனம் இல்ல. 2 பேர் திருட்டு பசங்களா இருக்கீங்க. மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க 2 ஆட்சியாளர்களும். அவன் தான் சொல்றான். ஆமா, நடந்தது உண்மைதானே. பொள்ளாச்சி விவகாரம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. 13 வயசு குழந்தைக்கு நடந்துச்சு. 6 மாசம் சேர்ந்து 13 பேர் பண்ணீங்களே, என்ன தீர்வு கொண்டு வந்துட்டீங்க? டெய்லி தான் நீங்க எழுதிருக்கீங்க. அவர் தீர்வை நோக்கி பயணிக்கிறாருன்னு சொல்றேன். அவ்வளவுதான் என்னோட கேள்வி. இப்ப நடந்துச்சு, இதுக்கு என்ன கொடுக்க போறீங்க? இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள சொல்லுவாங்க. மாத்தி ஆட்சியில் வரும்போது மாத்தி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. யார் அந்த அரசியல்வாதி? அவங்க கேட்டாங்க. திமுக. நீங்களும் தான் டெய்லி ரிப்போர்ட் எழுதுறீங்க, எல்லாத்துலயும் எக்ஸ்க்ளூசிவா கொடுத்தீங்க. சூப்பர். மக்களுக்கு எல்லாம் தெரிய வச்சீங்க. என்ன நடந்துச்சு? யார் இருக்கா இப்ப உள்ள? உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டீங்களா? என்ன நடந்துச்சு? ஞானசேகர் இப்ப இந்த வழக்குல வந்து ஒரு சார், நான் ஃபர்ஸ்ட் பொள்ளாச்சி கேட்கிறேன். என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இல்ல நிக்குது. இப்ப இங்க வந்துட்டான், இவர் ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அந்த சார்னு? திமுக. போன ஆட்சியில திமுக போராடிச்சு. போராட்டத்தெல்லாம் எடுத்து போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. போராடினா மட்டுமே பிரச்சனை தீர்ந்து நீங்க நினைக்கிறீங்க. எங்களை பொறுத்த மட்டும் போராடினா பிரச்சனை தீராதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதை நான் வரவே இருக்கிறேன். கேஸ் 4 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு கூட வாங்கி கொடுக்கல. 6 மாசமா அந்த குழந்தைய வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க ஐநாவரத்துல. இதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம். தூக்குல போடணும், கேட்காம போட்டுடணும். நியாயமா ஜனநாயக முறைப்படி, புடலங்கா முறைப்படின்னு ஏதாவது ஒன்று ஏற்றி வச்சுப்பீங்க. பக்கத்து ஸ்டேட்ல சுட்டான் சார் 4 பேரை, ஒரு டாக்டர் மேல கை வச்சதுக்கு. தெரியும்ல. இங்க யாரை வந்து காப்பாத்துறீங்க? இவன் அவனை காப்பாத்தான், இவன் காப்பாத்தானா சொல்லிக்கும் போது 2 பேர் திட்டு, இவன் திருடா அவன் திருட மாத்தி சொல்லி ஏமாத்திக்கிட்டு மக்களை ஏமாத்தி வாங்குறீங்க. இது நம்பிக்கை இல்லை, மோசடி, நம்பிக்கை துரோகம் 2 பேருமே செய்யுது. அதனாலதான் இந்த 2த்தையும் தூக்கி போட்டு பூசாவத்தான் வாங்க நாங்களும் கெஞ்சிட்டு கிடக்கும். இவரும் டிப்பிக்கலா அதே மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ரோட்ல நின்னுந்தாரு வச்சுக்கீங்களேன். கேவலமா பார்த்துருப்பேன் நான். என்னடா அண்ணா இப்படி பண்ணி அசிங்கப்படுத்துறாருன்னு. இப்படிலாம் பண்ணாததுனால தான் எனக்கு இன்னும் அவர் மேல மதிப்பு கூட்டிகிட்டே இருக்கு. இளைஞர்கள் இந்த பாலிடிக்ஸ் தான் எதிர்பார்க்கறான். எங்களுக்கு ரோட்ல நிக்க வேணாம். அடுத்த அன்னைக்கு ஒரு நாள் கத்திட்டு அரெஸ்ட் ஆகிட்டு மதியானம் போய் பிரியாணி தின்ட்டு வீட்டுக்கு போற கூட்டமா இருக்கக்கூடாது. போலீஸ்கார வாங்கி கொடுக்குற பிரியாணி தின்ட்டு போற கூட்டமா இருக்கக்கூடாது. அதனால அதை நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா அவங்களோட போராட்டத்தை கொச்சை பண்ற மாதிரி ஆடுற மாதிரி ஒரு பேச்சு போயிடும். அப்ப அதுவும் தேவை. அதை நான் பேசல. அதுவும் தேவை. சொல்யூஷன் கொடுங்க. போதும் உங்க போராட்டம். எங்க வாழ்க்கையே போராட்டமா இருக்கு. உங்க போராட்டத்தை நாங்க பார்க்க வரல. எனக்கு சொல்யூஷன் கொடுங்க. என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க 2 பேரும்? வாங்க உட்காந்து பேசுவோம். உங்களால எடுத்து கொடுக்க முடியுமா? 296 கோடி காசு வாங்கியிருக்கீங்கல்ல, எங்க போச்சு உங்களோட 296 கோடிக்கு? சார், இந்த ஒரு இடத்துல எடுத்தோனே சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து அதை நோக்கி மூவ்மெண்டே இல்ல. அழுத்தம் கொடுக்கிறதும் ஒரு போராட்டம் தானே. என்ன யூனிவர்சிட்டி முன்னாடி எதிர்க்க 1 மாசம் போராடி இருக்கீங்க சார் பொள்ளாச்சிக்கு. இதே ஆளுங்கட்சி தான் சார் போராடிச்சு. இப்ப
சரி, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அதான் சொல்றேன், நாளைக்கு வேற ஒன்று நடக்கும், அண்ணா சொல்லி மறைஞ்சு போயிடும். பச்சையா சொல்றேன், மறைஞ்சு போடும். வேற ஒரு தூக்கிட்டு போயிடுவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இது உயிர் எழுதுமா? இன்னைக்கு ஆளுநரை போய் சந்திச்சது கண்டிப்பா நடக்கும். நீங்க எல்லாம் ஒண்ணு போராட்டம் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா? நம்பிக்கை கொடுக்கலையே, எனக்கு போராட்டம் நடக்கலையே, இங்க கொண்டு போய் கொடுத்துருக்காருல. இதுக்கப்புறம் ஆளுநர் எடுக்கிற முடிவு என்னன்னு பார்ப்போம். நாங்க எடுத்துட்டோம் கரெக்டான இது, அதுக்கு வழி வகுத்து கொடுத்துட்டேன். அதை செயல் திட்டம் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, அதை நீங்க செய்யுங்க. நீங்களே சொல்றீங்க நாங்க ஒரு வழி வகுத்து கொடுத்துட்டோம். ஆமா, இதுவும் ஒன் ஆஃப் த வழி தானே. நடக்கல. உதாரணம் சொல்லுங்க. நடந்துச்சா? ஒரு உதாரணம் சொல்லுங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 and 2 ரிலீஸ் பண்ணாரு, ஆளுநர் கையில தான் கொடுத்தாரு. அதனால என்ன மாற்றம் நடந்தது? நடக்கல. வர்றேன், அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா சந்திப்பு அப்படிங்கிறது ஒன்று தானே. யாரை சந்திச்சாங்க கிடையாது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க, புரியுதுங்களா? அந்த ஃபைலை எங்க சப்மிட் பண்ணுமா அங்க சப்மிட் பண்ணுவாரு. இங்க இவர் வந்து வேந்தர், இவர் கீழே டைரக்டா வருது. அண்ணா யூனிவர்சிட்டி 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட், இது ஒரு அழுத்தம் வேற. புரியுதுங்களா? ஒரு ஊழல் அப்படின்ற போது அதுல அரசு அதிகாரிகள், தலைவர்கள், கான்ட்ராக்டர், இத்தனை பேர் இருக்கான். புரியுங்க? இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி கொண்டு போகணும். இதுலேயுமே வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உண்மை தெரிஞ்சிரும்ல. இப்போ நேற்றுக்கு சவுக்கடி அடிச்சுக்கிட்டார்ல ஒருத்தர், இதுக்காக இன்னும் சொல்ல போனால் அவர் நினச்சிருந்தாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் அமித்ஷாவையும் பார்த்துட்டு மோடியை பார்த்துட்டு இதுக்கு சட்டத்தையே மாற்ற சொல்லி கேட்டுருக்கணும். யாருமே வேணாம் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு வேணாம் சொல்ல மாட்டாங்க. 18 வயசு 15 வயசு குழந்தைக்கு கீழே இருக்கிற பாலியல் கொன்வென்ஷன் அவனை தூக்கில் போடுன்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்கன்னா, சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஒருத்தர் கூட இதுக்கு அகைன்ஸ்ட் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வரவேற்பாங்க. எழுதி தரேன், கொண்டு வர வேண்டியதானே. சவுக்கில் போய் அடிச்சுக்கிறீங்க, போய் அங்கே நில்லுங்க, கேளுங்க. இதை மாற்றி கொடுக்குற வரைக்கும் நான் போக மாட்டேன்னு உட்காருங்க. அதை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா, இந்தியாவுக்கே சட்டத்தை மாற்றி கொடுத்துருந்தீங்க, பாராளுமன்றத்தில் மாற்றத்துக்கான செயல் வடிவத்தை சட்டத்தை ஏற்றிருந்தீங்க வச்சிங்களேன், அது வேற. உங்கள் வீட்டில் சவுக்கடி வச்சிங்கன்னா அவனை வச்சு மீம்ஸ் தான் போட்டுன்னு இருப்பான். கவுண்டமணி பண்ணாரு, MS பாஸ்கர் பண்ணாருன்ட்டுன்னு. அது உங்களுக்கு கொடுக்கலையே சொல்யூஷன். எனக்கு அவர் பண்ணதை நான் தப்புன்னு சொல்ல, அவருக்கு பொறுத்த மட்டும் அவரோட எதிர்ப்பை தெரிவிக்கிறார். அவர் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறார். ஆமாம், சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம், பெரிய இவர். அவர் என்ன பண்ணுவார்னா பாடம் சொல்லி கொடுப்பாராம். அந்த பாடத்தை திருப்பி கேள்வி கேட்கும்போது அந்த மாணவர்களால் சொல்ல முடியலன்னா, ஐயோ நான் ஒழுங்காக சொல்லி கொடுக்கலாம், ஆனால் தான் அந்த மாணவன் படிக்க முடியலன்ட்டுன்னு அந்த கையில் இது ஆணி எடுத்து தன் தலையில் குத்தி அவர் வந்து சீய தலையுடைய சாத்தனார். அவர் பேர் சாத்தனார். சீய தலைன்னு ஏன் ஆரம்பிச்சுன்னா அது சீ பிடிச்சிருச்சான். அந்த மாதிரி அண்ணாமலை என்ன நினைச்சுன்னு இருக்காரு, நான் ஒழுங்கு அரசியல் செய்யல, நான் ஒழுங்கா மக்கள்கிட்ட போய் சேர்ந்து என்னால் ஜெயிக்க வைக்க முடியாது, தப்பான ஆளை கொடுத்துன்னு சாட்டை அடிச்சுக்கிறாரு. சரி, ஓகே, அவரோட எதிர்ப்பை தெரிவிக்கிறார். எனக்கு சொல்யூஷன் வரல. நீ 100 வாட்டி இல்லை, நீங்கள் வந்து கையை வெட்டிட்டால் கால் வெட்டினா இவனுக்கு எதுவும் செய்ய போதில்லை. என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க சார். ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். நீங்கள் கேட்டிங்களா ஊழலுக்கு சகாயம்னு ஒருத்தர் இருக்காரு. 2 லட்சம் கோடிக்கான ஊழலை, கிரனைட் ஊழல், மதுரையில் நடந்த ஊழலை சப்மிட் பண்ணிட்டாரு. இந்த அரசு என்ன பண்ணிச்சு, அந்த அரசு என்ன பண்ணிச்சு? ஏன் 2 பேரும் மௌனமாக இருக்கீங்க? அவர் கொடுத்துட்டாரு சார், சப்மிட் பண்ணியாச்சு. நாளைக்கு அந்த கேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா எவன்லாம் அதில் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான், எவன்லாம் கமிஷன் வாங்கிறேன், எவன்லாம் கொள்ளடிச்சான்றது தெரியும். தூக்கி எல்லாரும் உள்ளே போடலாம் ஜெயிலில். ஹியரிங் எடுத்து ஏன் அப்படி அமைதியாக வச்சிருக்கீங்க? நீங்கள் கேட்டீங்கல்ல, ஏன் வச்சிருக்கீங்க? அப்போ எல்லாருமே வந்து கூட்டு களவாணிங்கன்னு காட்டுறீங்கல்ல, அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. இந்த இழவை ஒழிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. தூக்கி போட்டு எல்லாத்தையும் போதும்டா அவங்களோட இது காமிச்சு ஊரை ஏமாத்தினது போதும். இவனை மாற்றி அவனை மாற்றி இவன். நீங்கள் இந்த மாற்று அரசியல் சொல்கிறீங்க, இந்த மாற்று அரசியல் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு தீர்வு அரசியல் தான் வேணும். அந்த தீர்வை நோக்கி பயணிக்கிறாருன்ற. இப்போ புயல் நிவாரண நிதி முழுமையா ஒன்றிய அரசுலேருந்து வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஆளுநர் கூட இது கூட கூடுதலாக வச்சிருக்காங்க. அது என்ன ஒரு காரணம் ரிலேட்டபிளா வச்சிருக்காங்க? ஆமாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எது வேணுமோ அது வாங்கி கொடுக்குறதாங்க கரெக்ட். ஓகே, 10 இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல, 10 பைசா எங்களுக்கு வரல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தங்கம் தென்னரசு, அதனால எங்களால வந்து பொங்கல் பரிசு தொகை கொடுக்க முடியாம பிரச்சனை இருக்குன்றதுல கரெக்ட் தானே சார். அது அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். புரியுதுங்களா? இது சம்திங் டிஃப்ரெண்ட். எதிர்க்கிறோன்றதுக்காக வஞ்சிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை வச்சு அரசியல் பண்ற ஆள் இல்ல அவரு. புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சுக்கங்க. இது இப்ப பாரு, பொங்கல் பரிசு தொகை 5000 கொடுக்க வேண்டும்னு இப்ப எடப்பாடி சொல்லுவார் பாருங்க. நாங்க கொடுத்தோம் 4000 ரூபாய் கொடுத்தோம், நீங்க என்ன கொடுக்க போறீங்க? இங்க போய் 1000 ரூபாய் கொடுத்துரு இல்லையா, நீங்க கொடுக்கலன்னா அதை வச்சு நாளைக்கு ஒரு அரசியல் பண்ணுவாங்க அதிமுக. ஆனா இவர் அப்படி பண்ணல, கொடுக்க சொல்லுங்கன்றாரு. அப்போ என்ன வேணாலும் நமக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், கொள்கை ரீதியாக நீங்க செய்யற குற்றங்களுக்கும் நீங்க செய்யற ஊழலையும் நான் எதிர்ப்பேன். அதுக்காக நான் மக்களை வஞ்சிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இதை வச்சு நான் ஸ்டண்ட் அடிக்கணும், இதை வச்சு நான் பாலிடிக்ஸ் பண்ணுன்ற அவசியத்துக்கு வரலன்றத தெளிவுபடுத்துறாரு. நான் சொல்ல வரேன், நேர்மையான அரசியல் கையாளுறாரு. இதே தானே நம்மளோட எம்பிக்களும் கேட்கறாங்க பாராளுமன்றத்துல. யாருங்க இல்ல ஃபண்ட் வந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இப்போ திமுக எம்பியா இருக்கும்போது அவங்க பாராளுமன்றத்துல பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதிமுக வந்து இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு அதிமுக அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு பணம் வரல அவங்க சொல்லுவாங்க, திமுக இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல வரேன். அந்த மாதிரியான பொசிஷன் எடுக்கல, டிசிஷன் எடுக்கல, போறாரு கொடுக்குற. எங்கேயாவது அதிமுக சொல்லியிருக்கா பணம் வரல,
எங்களுக்கு பணத்தை கொடுங்க திமுக ஆட்சின்னு சொல்லியிருக்கா? சொல்லி இப்போ எங்க இந்த புயலுக்கு வந்து பெஞ்சன் புயலுக்கு வந்து கொடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க? இல்ல. அதிமுக சொல்லியிருக்கா? இல்லைனா வந்து தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எந்த கட்சியா சொல்லியிருக்கா? இல்ல. சொல்ல. இவ்வளோ பேசுகிற பாஜக சொல்லியிருக்கா எங்களுக்கு அமுச்சு விடுங்கன்னு? சொல்லலை. இவர் பையன் கேட்குறாரு. அப்போது பிரச்சனை உனக்கு எனக்கு வேற இருக்கலாம், ஆனால் மக்களுக்கான தேவையை செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் செய்யுங்க, அவங்க இருக்குன்னா அவங்க செய்யணும், 2 பேர் இருக்குன்னா 2 பேரும் செய்யுங்க. இதுதானே தவிர சும்மானாக்க அரசியல் பண்ணும், இதை வச்சு வந்து நம்ம அரசியல் பண்ண மைலேஜ் எடுக்கணும்னு பண்ணல. அந்த நேர்மையை பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரதர்.